நல்லதொரு மாலையில் முனைவர் இளங்கோ ஐயா அவர்கள் எழுதிய மீடியம் இஸ் த மெசேஜ் என்னும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போது முதல் பிரதியை திரு இந்திரன் ஐயா வழங்க திரு மகி ஐயா கலை இயக்குனர் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ரகுராம், திரு பிரபாகரன், திரு இந்திரன், திரு இளங்கோ ஐயா அவர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திரு இளங்கோ ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்வார். அனைவரையும் நூல் மதிப்புரை வழங்க முனைவர் ஆர் ரகுராம் ஐயா அவர்களை விஸ்காம் துறை தலைவர் டிஆர்பிசிசி இந்து காலேஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பெரும் எழுத்தாளர், தமிழகம் போற்றும் மிகப்பெரிய எழுத்தாளர். என்னை சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஐயா அவர்கள், திரு இந்திரன் ஐயா அவர்கள், திரு மகி ஐயா அவர்கள், சாரோட கிளாஸ்மேட் பிரபாகரன் ஐயா அவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று இந்த நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் இளங்கோவும் நானும் கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நானும் அவரும் எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கோம். அவர் வேறொரு கல்லூரியிலும் நானும் சில கல்லூரியிலும் வேலை பார்த்து அப்படியே மிக நெருங்கிய நண்பர். அவர் ஒரு புக் எழுதி இன்னைக்கு அதை வெளியிட்டு அதை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஏதோ அவர் என்னை கூப்பிட்டாரு நான் பேசணும் அப்படிங்கிறதாக இல்லை, கொஞ்சம் மனசார சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய நல்ல உள்ளத்துக்கு இன்னும் பல சாதனைகளை செய்து அவர் மென்மேலும் வளர வேண்டும். அதுக்கப்புறம் இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, இந்த புக்கு 10 சாப்டர்ஸ் இருக்கு. 10 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு டெடிகேட்டடா ரொம்ப மெட்டிகுலஸா சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் மெட்டிகுலஸ் சொல்லுவாங்க. அந்த மெட்டிகுலஸா ஒவ்வொரு விஷயத்தையும் அருமையாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் 10வது இது பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தனியா ஒரு இதை ஒதுக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக நான் இவரோட 25 ஆண்டுகள் பழகினவன் என்ற முறையிலும், இந்த துறையில 25 ஆண்டுகள் மேலாக பணிபுரிவன் என்ற முறையிலும் வாட்டர் கலர்ல ஐயாவை அடிச்சுதான் ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு, நான் சொல்றது எங்க கல்வி பணியில் இருக்கிறவர் ஐயா கோவிச்சு கூடாது, அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு பேராசிரியர். அவருடைய புத்தகத்தை மதிப்புரை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியவங்களாம் வாழ்த்துனதுக்கு மிக்க நன்றி. ஐயா மென்மேலும் வளர வாழ்த்தி அணுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாழ்த்துறை வழங்க பிரபாகரன் ஐயா கலை இயக்குனர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இளங்கோ நானும் ஒன்னா காலேஜில் படித்தோம். அது இந்த புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாங்கள் அங்கே ஒரு விஷயத்தை பண்ணோம். நானும் ஒரு அசிஸ்டண்டாக இருந்த புத்தான்னு, அப்புறம் குமார் கேஆர்டிவியில் இருந்தான் அவன், அப்புறம் ராஜு அவன் ப்ரொஃபஸராக இருக்கான். நாங்களும் தெருவை சுற்றுவோம். எப்பவுமே கலை என்பது யாருக்கானது அப்படிங்கிறது கல்லூரியில் இருக்கும்போது பயங்கரமாக வாதம். கலை என்பது மக்களுக்கானது அப்படின்றது மட்டும்தான் சொல்லுவேன். கிருஷ்ணமூர்த்தி கூட இறந்துட்டார், அவர்களை கிண்டல் பண்ணுவோம். ஆமாம், கூத்துப்பட்டு. ஏன்னா ஓவியத்தை கூட அவர் அட்ராக்ட் பண்ண கூட பிடிப்பார். இவங்களுக்கு அது பிடிக்காது. நேச்சுரலாக எப்படி வின்சென்ட் வேன் காக், மைக்கேலாஞ்சலோ, இவங்களாம் ஏன் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. என்னோட சிறுகதையில் கூட அதெல்லாம் எழுதிட்டார். நினைவுகள் வட்டாரத்தில் உலகத்தோடு போய் ஓவியத்தை பற்றி எழுதியிருக்கேன். இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் நான் இந்த புத்தகத்தை பார்த்தோம். அப்போ பெரிய கையில் பெரிய பாடு வச்சுக்குவோம் நாங்கள்லாம். அப்போ அந்த காலத்தில் இதை வச்சுக்கின்னு வாட்டர் கலரை ஒரு ஜோல்னா பேக்கை எடுத்துன்னு போயிட்டு வரைவோம், ஸ்பாட்டில் வரைவோம்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம். இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, நைட்டில் போய் நைட்டெல்லாம் வரைவோம். அப்புறமா எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறமா காந்தி மண்டபம். அப்புறம் இது மாதிரி வரையும் போது நல்ல சுவாரஸ்யம் கூட இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டீச்சர் வந்து புஷ்டா டிக்கெட் கொடுங்க, டிக்கெட்டில் சார் நாங்களாம் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, வா எல்லாரையும் வாங்க சார், இல்லையா அப்படியே வரைவேன் சார், வரையா உட்காந்தான் டப்ப கிட்ட வரைந்தான் பாரு. கட்சியில் அவன் இன்னும் காஃபிலாம் வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து எங்களை அனுப்பி வச்ச நினைவுகள் இருக்குது. நினைவுகளுடைய பதிவு தான். அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுடோர் ஸ்கெச்சஸ் இருக்கும். நான் நல்ல எனக்கு வாட்டர் கலர் ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டர் கலர் பண்ணுவேன். இவனும் நல்ல வாட்டர் கலர் பண்ணுவான். ஆனால் எனக்கு ஒரு கட்டம் நுழைஞ்சவனே இந்த ஓவியமும் எனக்கு நிறைவு ஆகி போயிடுச்சு. வேற ஒரு கட்டத்தை தாண்டி ஓடிப்பேன். நான் வேற ஒரு கட்டத்தை போனேன், நிறைய வாசிக்க போனேன். அப்புறமா வந்து அமைப்பு எது போனேன். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இறங்குனது இந்த புத்தகத்தின் வெளிப்பாடு. அதனால மேலும் இதை பதிவு பண்ணிட்டாப்புல இருந்தால் அடுத்தது வந்து ஓவியத்தினுடைய ஆழத்தை எழுதணும்னு என்னோட ஆசை. அதை அடுத்த படைப்பா வந்து இளம்பெழுவது. ஒரு ஓவியம் என்பது எதுக்காக படிக்கப்படுது, கலை என்பது எதுக்காக படிக்கப்படுது, உலகத்தினுடைய கலையெல்லாம் உதாரணமாக காட்டி. ஆனால் மலை பக்கத்துல நின்னுகிறாரு, அதெல்லாம் அதிகம் பண்ணாது. அவர்கிட்ட கூட நீ பயன்படுத்தலாம். அது மாதிரி நீ சில புத்தகங்கள்லாம் எழுதணும்னு என்னுடைய ஆசை வருவேன். அதனால இது எழுதுறதுக்காக என்னோட நாட்டு மீடியம் இஸ் எ மெசேஜ் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு டாக்டர் எஸ். இளங்கோவன். ஜேர்னி ஆஃப் an artist in the visual space. வந்து இந்த புத்தகத்தை பார்க்கும்போதெல்லாம் எல்லா மீடியத்தையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. வாட்டர் கலரு, லைன், அக்ரிலிக் எல்லாத்தையும் அந்த எவ்வளோ பார்க்கும்போது ஒவ்வொரு மீடியத்தையும் அப்படின்றத இதை கற்றுக் கொடுக்கும்போது அவர் வந்து ஓவியரா இருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறது ஒண்ணு, அடுத்து ஓவியரா இருந்து ஒரு டீச்சரா இருக்கிறது வேற ஒண்ணு. எல்லா ஓவியரும் சிறந்த டீச்சரா இருக்க மாட்டாங்க. ஆளுங்க மாஸ்டர் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் டீச் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கிளாஸ்ல வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கற்றுப்பாங்க. அவங்க பேர்ல சொல்ல விரும்பல. ஆனா அது மாதிரி இப்ப டீச்சரா இருக்கிறது வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ். இவர் வந்து more than an artist, அவர் ரியல் டீச்சர். அவரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசையும் சிஸ்டமேட்டிக்கா இந்த புத்தகத்துக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஓடுது. அதனால இந்த மீடியம் இஸ் எ மெசேஜ் அப்படின்றது இந்த கைது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை தமிழில் ஒரு ஓவியர் இருந்தால் அவர் பொதுவாக எழுத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த ஓவியரும் எழுத்தாளரோடு சம்பந்தம் வைப்பதில்லை. நான் ஒரு 50 ஆண்டுகளாக ஓவியர்களோடு உருண்டு பிறகுகிறேன். ஆனால் என்னுடைய ஒரு கவிதையை வரியை சொல்லுங்கள் என்று சொன்னால் தெரியாது. அவர்களுடைய ஓவியத்தை பற்றி மட்டுமே எப்போதும் மற்றவர்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அதே போல நேரத்தில் உங்களுடைய விரும்பும் அந்த டெக்ஸ்ட் பேஸா ஆங்கிலத்தில் ஓவியத்தை விளக்கி ஒரு புத்தகம் எழுதுவதாக ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறைய புத்தகங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் உலகத்தரத்திலும் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுது. அவருக்கு மிக சிறந்த ஒரு உற்சாகம் கொடுத்து அவரை இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கார் பக்கத்துல. இதை போல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இதை போல ஏன்னா ஓவியர்கள் வந்து ஒட்டுமொத்த சப்போர்ட் பண்ணிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். அதை சப்போர்ட் பண்றதுக்கும் வளர்த்து வரதுக்கும் ஒரு கட்சியாக அதனால் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தவருக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். நன்றி. தலைவர் டி. தாமஸ் கலைக்கல்லூரி அவர்களை அன்பு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரம் ஒரு பொன்மாலை பொழுதாக கருதுகிறேன். என் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுத்த ஒரு மாலை நேரம். என்னை ஊக்குவித்து என்னை சமீப காலத்தில் தான் நான் இந்திரன் ஐயாவுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. இருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் என்னை ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தி விட்டார். அதற்கு நான் அவருக்கு தலை வணங்குகிறேன். அடுத்து ஐயா ரகுராம் அவர்கள் என்னுடைய ஆசிரியர் பணியில் என்னுடன் நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பவர். என்னை புரிந்து கொண்டு என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கலை இயக்குனர் மகி, இந்திரன் ஐயாவுடைய சகோதரர், எனக்கு மிக மூத்த
கல்லூரியில் படித்த ஆசிரியர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பயணித்த கல்லூரி நண்பர் பிரபாகரன் படிக்கும் காலத்திலிருந்து இன்று வரை என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் என்னுடைய வாழ்க்கையில் இணைந்து சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, அமைப்பு வேலைகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாளராக உயர்ந்திருக்கிறார். அது உண்மையிலேயே மிகப்பெரிய, எங்களுடைய பேட்சில் ஒரு எழுத்தாளர் உருவானது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதற்காக பிரபாகரனை வாழ்த்துகிறேன். பிரபாகரன் மீண்டும் மீண்டும் உலக அளவில் ஒரு சிறந்த எழுத்தாளராக வர வேண்டும் என்று விரும்பி வணங்குகிறேன். நன்றி பிரபாகரன். அனைத்து ஆசிரியர்கள், என்னோட பயணித்த ஆசிரியர்கள் பிரேம்நிவாஸ், கலைச்சமல் பிரபுதான் வணங்குகிறேன். என்னோட மாணவர் பிரபாகரன் என்னோட வாழ்க்கையில் மிக நெருக்கமாக பயணித்து எனக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கல்லூரி ஆசிரியர் வாங்க ஷேக் முகமது துறை தலைவர், என்னுடைய துறையில் வந்து என்னுடைய சக பிரயாணியாக இருந்து துறை வளர்ச்சிக்காக, கல்லூரி வளர்ச்சிக்காகவும் பர்சனலாக டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய எல்லா ஆசிரியர்கள் அனைவரையும் நான் வந்து இந்த நேரத்தில் வணங்குகிறேன். என்னுடைய மாணவர்களும் வந்திருக்காங்க, மணிகண்டன், இன்னும் சில பழனி, எல்லா மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். அபீப் நாங்கள் அபீப் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சகோதரர் திருவள்ளுவன் வந்திருக்கிறார், ரொட்டேரியன் கவர்னர். இந்த இந்த நிகழ்வுக்கு எனக்கு ரொம்ப ஊக்கமளித்து நடராஜன் ரோட்டரி கிளப்பினுடைய ஒரு நல்ல நிர்வாகி என்னுடன் பயணித்து என்னை உற்சாகப்படுத்துகிறார். என்னுடைய மாணவர்கள் மகேஷ், ஹபீப், சக ஆசிரியர்கள் பிரேம்நிவாஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய துணைவியார் மீனா அவர்கள் என்னுடைய எல்லா வேலைகளிலும் எனக்கு சக துணையாக இருந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு PhD ஹோல்டராகவும் ஒரு ஆசிரியராகவும் ஒரு ஓவியராகவும் பயணிக்கிறேன்னு சொன்னாக்கா வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். புத்தக காட்சிக்கு இந்த மாலை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த நூலான மீடியம் இஸ் த மெசேஜ் அறிமுக மற்றும் வெளியீடு சிறப்பாக நடந்து முடிந்தது, மிக்க மகிழ்ச்சி. மேலும் இந்த புத்தகம் உருவானதில் துறை ஆசிரியர்களின் முன்னெடுப்பும் தோழர்களின் முன்னெடுப்பும் உண்டு. இந்த இனிமையான நேரத்தில் நான் தூய தாமஸ் கல்லூரி முதல்வரான பிரேமா மேடம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கல்லூரி முன்னாள் செயலர் திரு பிஜு சாக்கோ அவர்களுக்கும் இப்போதைய செயலர் திரு ஜார்ஜியூ மேத்யூ அவர்களுக்கும் பொருளாளர் திரு அலெக்ஸ் அபர்காம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து பயணித்து கொண்டிருக்கும் IQSC தலைவர் திரு சிபி மத்தாய் அவர்களுக்கும், ஷிஃப்ட் 1 முதல்வர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும், ஷிஃப்ட் 2 முதல்வர் திரு நாகராஜன் அவர்களுக்கும், கல்லூரி துறை தலைவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் துறை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பயின்ற சென்னை ஓவியக் கல்லூரி மாணவர்களான கிளாஸ்மேட்ஸ் 85-90 பேட்ச் பெருந்திரளாக இந்த நிகழ்விற்கு வந்து மகிழ்வித்தது மிகவும் சிறப்பு. அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை யாழி பிரிண்ட் பப்ளிகேஷன் ஸ்டாலில் நடத்த அனுமதி தந்து என்னை சிறப்பித்த திரு இந்திரன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சம் கனிந்த நன்றி. என்னுடன் எப்பொழுதும் நண்பராக இருந்து இந்த நூலை மதிப்புரை செய்த நண்பர் திரு ரகுராம், துறை தலைவர் இந்து கல்லூரி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்த கலை இயக்குனர் மகி அவர்களுக்கும், ஓவியர் கலைச்சம்மல் பிரபுராம் அவர்களுக்கும், நிகழ்வை சிறப்பித்த டிஸ்கவரி புக் பேலஸ் திரு வேடியப்பன் அவர்களுக்கும், என்னுடைய மாமா எழுத்தாளர் கோ பிரேம்குமார் அவர்களுக்கும், என் மூத்த சகோதரர் திருவள்ளுவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு வந்து என்னை சிறப்பித்த திரு ரொட்டேரியன் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நீண்ட நாள் நண்பர்களான எழுத்தாளர் சீனிவாச ராமானுஜம், நண்பர் ஜீவமணி வடிவமைப்பாளர் அவர்களுக்கும், ஓமியோ மருத்துவ நண்பர் திரு ராமசாமி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கல்லூரி தோழரும் கலை இயக்குனரும் எழுத்தாளருமான MD பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை இந்து தமிழ் திசையில் மதிப்புரை எழுதி சிறப்பித்த திரு ஆதி வள்ளியப்பன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் TNJJ MFA பல்கலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நண்பர்களான திரு கருணாகரனுக்கும் பிரபாகரனுக்கும், என் மாணவ நண்பர்களான ஜெகதீஸ்வரனுக்கும் மணிகண்டனுக்கும் பழனிக்கும் மகேஷுக்கும் அபிபூர் ரஹ்மானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெட்ரிஷியன் ஆசிரியர்கள் அகமது ரசூலுக்கும் காயத்ரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தொகுத்து நடத்தி கொடுத்த முனைவர் திரு பிரேம்நிவாஸ் அபிச்சி கல்லூரி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தருணத்தில் நான் என்னுடைய முனைவர் பட்ட நெறியாளர் திரு அருளாரம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் எப்பொழுதுமே பயணித்து கொண்டிருக்கும் திரு ஷேக் முகமது அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவில் என் துணைவியார் திருமதி மீனாவிற்கும் குழந்தைகள் சாரு மற்றும் கவிச்சித்ராவுக்கும் நன்றி. இந்த நூல் ஆக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த என் பள்ளி ஆசிரியர் திரு என் கோபி ரிட்டையர்டு ஏஎச்எம் அவர்களுக்கும் என்னுடைய கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு சாமுவேல் சுகுமார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த நூலை மாணவ செல்வங்களுக்கு அறிமுகப்படுத்தி சிறப்பு சேர்க்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.